வயிறு சம்மந்தமான பிரச்சனை, வாயு சம்மந்தமான பிரச்சனை, வலி சம்மந்தமான பிரச்சனை, பிபி சுகர் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இது கை கண்ட மருந்து. வயிறு எரிச்சல்ன்றாங்க, வயிறு வீங்கிக்கிச்சுன்றாங்க, வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க, அஜீர்ணமாக இருக்குதுன்றாங்க, மலச்சிக்கல் இருக்குதுன்றாங்க, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே குத்துது, அங்கே குத்துது, இங்கே பிடிக்குது, அங்கே பிடிக்குதுன்றாங்க, பின்னாடியெல்லாம் வலிக்குதுன்றாங்க. பின்னாடியெல்லாம் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நேரிலே பார்த்தோன்னா வெந்தயம் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், ஓமம் வச்சுருக்கேன். இந்த வெந்தயம், ஓமம், சீரகம் மூணுத்தையும் வறுத்து பொடி செஞ்சு வச்ச கலவையும் எங்கிட்ட பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது மூணுத்தையும் போட்டு இப்படி கலந்துக்கணும், அவ்வளோதாங்க. இப்படி ஒரு 1/4 ஸ்பூன் இவ்வளோ எடுத்தால் போதுமானது. தூங்கும் போகும்போது நைட் சாப்பிட்டு பின்னாடி தூங்குவீங்களா, தூங்கும் போகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் இது மாதிரி எடுத்து கை காலெல்லாம் வலிக்குது, அசதி சோர்வு, டயர்னஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, வயிறு உபசமாக இருக்குது, வாயு தொல்லையாக இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே படுக்க போகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் நான் சொல்கிற இந்த மூலிகையெல்லாம் செஞ்சு பொடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். 1/4 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், அந்த பிரச்சனையெல்லாம் பஞ்சா பறந்து ஓடி போகுங்க. வணக்க நண்பர்களே, உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வயிறு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்றுல புண்ணு இருக்குன்றாங்க, அல்சர் இருக்குன்றாங்க, வயிறு எரிச்சல்ன்றாங்க, வயிறு வீங்கிக்கிச்சுன்றாங்க, வயிறில் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க, இதனால் பார்த்தீங்கன்னா அஜீர்ணமாக இருக்குதுன்றாங்க, மலச்சிக்கல் இருக்குதுன்றாங்க, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே குத்துது, அங்கே குத்துது, இங்கே பிடிக்குது, அங்கே பிடிக்குதுன்றாங்க, பின்னாடியெல்லாம் வலிக்குதுன்றாங்க. பின்னாடியெல்லாம் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதயத்துக்கு பின்னாடி வலிக்கும் போது ஐயோ எனக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா, ஒரு இசிஜி எடுத்து பார்த்தலாமா, ஒரு எக்கோப்போ எடுத்து பார்த்தலாமா, அப்படின்னு ஒரு ட்ரெட்மில் டிஎம்டி எடுத்து பார்த்தலாமா அப்படின்னுலாம் கூட யோசிக்க தோணுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வலிக்கும் போது ஐயோ எனக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சா, ஒரு எல்எஃப்டி எடுத்து பார்த்தலாமா, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாமா, ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் எடுத்து பார்த்தலாமா அப்படின்றவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்துச்சுனாக்கா பித்தப்பையில் கல் இருக்குமா, பித்தப்பை வலிக்குது, பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குமா, ஒரு அப்டாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்தலாமா இப்படின்லாம் நினைக்க தோணுது. அப்போது நான் என்னன்றேன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்தாவே பெரிய பிரச்சனைகளாக இருக்குது, இது ஒன்று. ரெண்டாவது சுகர் வந்துருச்சு, உடம்புல அயன் குறைபாடாக இருக்குது, சுகர் வந்துருச்சு, உடம்பு ஒல்லியாக போயிட்டு இருக்கு, இது எப்படி சமநிலைப்படுத்துறதுனே தெரியல, அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னாக்க கை காலெல்லாம் வலிக்குது, அசதி சோர்வு, டயர்னஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, வயிறு உபசமாக இருக்குது, வாயு தொல்லையாக இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே படுக்க போகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் நான் சொல்கிற இந்த மூலிகையெல்லாம் செஞ்சு பொடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். 1/4 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், அந்த பிரச்சனையெல்லாம் பஞ்சா பறந்து ஓடி போகுங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம லைவாக பார்க்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரிலே பார்த்தோன்னா வெந்தயம் வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், ஓமம் வச்சுருக்கேன். வெந்தயம் சுத்தி பண்ணது, சீரகம் சுத்தி பண்ணது, ஓமமும் சுத்தி பண்ணது. என்ன ரேஷியோவில் கலக்கணும்னு சொல்கிறேன். வெந்தயம் 100 கிராம் எடுத்திங்கன்னா சீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம். அதாவது வெந்தயம் 100 கிராம், சீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம். இது மூணையும் பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். வானிலை போட்டு வறுத்துட்டு ஆயில் ஊற்றக்கூடாது, சாதாரணமாக வறுத்துட்டு ஆற வச்சிடுறோம். ஆற வச்சுட்டு இதை மூணையுமே பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துடுறோம். ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டு நைட் ஆனால் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு 1 டம்ளர் சுடுதண்ணி குடித்தோம்னாவே போதும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை, வாயு சம்மந்தமான பிரச்சனை, வலி சம்மந்தமான பிரச்சனை, பிபி சுகர் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இது கை கண்ட மருந்து. உடலில் இருக்கிற பித்தத்தன்மையை முற்றிலுமாய் குணமாக்கிடும். அயன், உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து முழுமையாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. சரிங்களா? இது முன்னோர்கள் சாப்பிட்ட மருந்து, முன்னோர்கள் கடைப்பிடிச்ச மருந்து. அதனால் இதை இப்போ நம்ம வறுத்து பொடி செஞ்சு அரைச்சி பவுடராக எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள் வீடியோவில் எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்க போகிறேன். நேரிலே பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட பாருங்கள், வெந்தயம், ஓமம், சீரகம் இது இருக்குது. இந்த வெந்தயம், ஓமம், சீரகம் மூணுத்தையும் வறுத்து பொடி செஞ்சு வச்ச கலவையும் எங்கிட்ட பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்க வெந்தயம் 100 கிராம், ஓமம் 50 கிராம், சீரகம் 50 கிராம். சரிங்களா? இதை மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கலந்துடணும். உங்களுக்கு டெமோக்காக வச்சுருக்கேன். எப்படி கலக்கணும்னா ஒன்றா போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கலந்து காமிக்கிறேன் எப்படின்னு. இது மூணுத்தையும் போட்டு இப்படி கலந்துக்கணும், அவ்வளோதாங்க.
இப்படி இப்படி கலந்துக்கணுங்க. வெந்தயம் 100 கிராம், சீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், மூணுத்தையும் போட்டு பொடி செஞ்சு இங்கே பாருங்கள். இது மாதிரி பொடிக்க செஞ்சு வச்சுக்கினீங்கன்னு வைங்களேன். இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் இவ்வளோ எடுத்தால் போதுமானது. இந்த 1/4 ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாயில் போட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி, வெது வெதுப்பான சுடு தண்ணி 1 டம்ளர் குடிக்கலாம். 1/4 ஸ்பூன் எடுத்தாவே போதும். அதாவது தூங்க போகும்போது சாப்பிட்டு நைட் சாப்பிட்டு பின்னாடி தூங்குவீங்களே, தூங்க போகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் இது மாதிரி எடுத்து அவ்வளோதாங்க. 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டு குடிச்சிக்கலாம். இதில் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லை. அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி மருத்துவ குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அவ்வளோதாங்க. ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். உடம்பில் இருக்கிற அனைத்து வாயு பிரச்சனைகளும், அனைத்து அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகுங்க. இந்த 3 மூலிகை முக்கூட்டு கலவையாக சேரும்போது அது என்ன ரேஷியோ, அது எவ்வளோ கிராமில் சேரும்போது எவ்வளோ அழகான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது தாராளமாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 எடுக்கிறீங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்க என்னென்னாக்க வெந்தயம், சீரகம், ஓமம் 3 தாங்க. இந்த 3 எடுக்கிறீங்க, பொன்னிறமாக வறுக்கிறீங்க, ஆற வைக்கிறீங்க, மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுட்டு கண்ணாடி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறீங்க. நைட்டு தூங்கும் போகும்போது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு சுடு தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு வந்தால் போதும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி பிபி சம்மந்தமான பிரச்சனை, சுகர் சம்மந்தமான பிரச்சனை, உங்களுக்கு உடலில் கழிவுகள் தேக்கம், அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை, இது எல்லாமே சரியாக போகும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன ரம்மியமாக நிம்மதியாக வாழ முடியும். இந்த முக்கூட்டு கலவை சூரணத்தை யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு பத்தியமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவிலும் பார்த்தீங்கன்னாக்கா லைவாக நம்ம டெமோவாக வீடியோ போட்டு காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு சீக்கிரமாகவே ஒவ்வொரு மருந்துகளும் போய் சேரும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.